இப்போ நம்ம பஞ்சவடியுடைய டிப்பனி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 4 டிப்பனி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எனி 3 படிச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கிறது பெட்டர். இதில் வந்து 10 மார்க் இருக்குது. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணணுன்னாலே இதை நீங்கள் படித்து தான் ஆகணும், இந்த 3த்தையும். ஸோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து राम பற்றி கேட்டிருக்காங்க. प्रस्तावना पंचवड़ी राष्ट्रकवि मैथिली शरण गुप्त का खंड काव्य है. मैथिली शरण गुप्तुடைய खंड काव्यम यह रामायण की एक घड़ी है. இது ராமாயணத்துடைய ஒரு பகுதி. इस खंड काव्य के अनुसार இந்த खंड काव्यத்தை பொறுத்து ஸ்ரீராம் का चरित्र चित्रण दिया जाता है. ஸ்ரீராமனுடைய கேரக்டரிஸ்டிக் கொடுத்துருக்காங்க. आज्ञाकारी पुत्र, ओके, डिसिप्लिनाன மகன். கைகை ने राजा दशरथन से वर मांगा. கைகை இருக்காங்கள, அவங்க ராஜா தசரதன் கிட்ட வர் மாங்கா, வரன்களை கேட்டாங்க. அது என்னன்னா, தட் 14 साल तक राम को वनवास भेजना. 14 साल तक அப்படின்னா 14 साल அப்படின்னா 14 வருஷம் வரைக்கும் ராம் கோ வனவாஸ் கர்னா, ராம வனவாசத்துக்கு பண்ண வைக்கிறது. ஓகேவா? யஹ் சுன்கர், இதை கேட்டுட்டு தசரதன் मूर्छित हो गए हैं, अद मयकमाइटार. फिर भी देन श्रीराम इसे अपने पिता की आज्ञा मानकर, ஸ்ரீராம் அது இதை தன்னுடைய அப்பாவுடைய ஆக்ஞா கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு மான்கர் ஏற்றுக்கிட்டு வனவாஸ் கேலியே நிக்கல்படை, வனவாசத்துக்காக நிக்கல்படை வெளியே போனார். கவி ஸோ வனவாசத்துக்காக நிக்கல்படை வெளியே போனார். கவி இஸ் சம்பந்தமே பூர்வபாஸ் மே பத்தாத்தே ஹேன். பூர்வபாஸ்னா புத்திர பாசம்னு சொல்லுவாங்களா, அதில் பத்தாத்தே ஹேன் சொல்லியிருக்காரு. கைகைனே ராஜா தசரதன் சே வர் மாங்கா, ராஜா தசரதன் கிட்ட வர் மாங்க, வரன்கள் கேட்டாங்க. 14 साल तक राम को वनवास करना, 14 வருஷம் வரைக்கும் ராம் வனவாசம் போகணுன்ட்டு. யஹ் சுன்கர், இதை கேட்டுட்டு தசரதன் முச்சித் ஹோகை ஹே, தசரதனுக்கு மயக்கமே வந்துருச்சு. ஃபிர் பி ஸ்ரீராம், ஆனாலும் ஸ்ரீராம் இசை அப்பனை பித்தாக்கி ஆக்ஞா மான்கர், தன்னோட அப்பாவுடைய கட்டளையாக நினச்சிக்கிட்டு வனவாஸ் கேலியே நிக்கல்படை, வனவாசத்துக்காக வெளியே போனார். ஓகே, நெக்ஸ்ட்டு கவி சம்பந்தமே. கவி வந்து இதை தான் வந்து பூர்வபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பிரியபாயி, அதாவது லவபிள் பிரதர். ஸ்ரீராம் வன் ஜானே லகே, ஸ்ரீராமன் வந்து வனத்துக்கு போனார். தோ தென் உன்கே சோட்டே பாயி லக்ஷ்மணன் பி, அவருடைய குட்டி பிரதர் இருக்கார்லே லக்ஷ்மணன், அவரும் உன்கே சாத் ஜானே லகதே ஹேன், அவர் கூட போக வந்தார். ஓகேவா? இஸ் பர் ஸ்ரீராம் லக்ஷ்மணனுக்கோ ரோக்தே ஹேன். ஸோ இதில் வந்து ஸ்ரீராமன் வந்து லக்ஷ்மணனை ரோக்தே ஹேன், ஸ்டாப் பண்ணுறாரு. लेकिन लक्ष्मणन नहीं मानते, ஆனால் லக்ஷ்மணன் கேட்டுக்கல. इस पर श्रीराम लक्ष्मणन को अपने साथ ले जाते हैं. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீராம் லக்ஷ்மணனை अपने साथ ले जाते हैं, தான் கூட கூட்டிட்டு போகிறார். ஸ்ரீராம் வன் ஜானே லகே, ஸ்ரீராமன் வனத்துக்கு போக நேரிட்டு உன்கே சோட்டே பாயி லக்ஷ்மணன் இருக்கார்ல, அவர் உன்கே சாத் ஜானே லகते हैं, அவர் கூட போக வந்தார். इस पर श्रीराम लक्ष्मणन को रोकते हैं, ஸ்ரீராமன் வந்து லக்ஷ்மணனை ஸ்டாப் பண்ணுறாரு. लेकिन लक्ष्मणन नहीं मानते, லக்ஷ்மணன் அக்செப்ட் பண்ணிக்கல. इस पर श्रीराम लक्ष्मणन को अपने साथ ले जाते हैं. ஸோ ஸ்ரீராமன் வந்து லக்ஷ்மணனை தான் கூட கூட்டிட்டு போகிறார். பிரஜாவத்சல் அப்படின்னா மக்களுடைய நன்மைன்னு அர்த்தம். ஜங்கல் மே ராத் கோ லக்ஷ்மணன் ஜாகே ஹுயே ஹேன், ஜங்கலில் நைட்டு லக்ஷ்மணன் ஜாகே ஹுயே ஹேன், முழிச்சுட்டே இருந்தார். வே अपने दिल में सोचते हैं, அவர் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. பாயி ராம் ராஜ்பத் கோ சுக்குபோக் கா சாதன் நஹி மான்தே. பாயி ராம் இருக்காலே, அவர் ராஜ்பத் இருக்குல்ல, ராஜ பதவியை சுக்குபோகுக்கா சாதன் நஹி மான்தே, சுக்கு சந்தோஷத்துடைய மீடியமாக பார்க்கல. ஓகேவா? சுக்குனா சந்தோஷம், சாதன்னா மீடியம். ஸோ சந்தோஷத்துக்கு மீடியமாக அவர் நினைக்கல. வே பிரஜாக்கி பலாயி கேரிய, மக்களுடைய நன்மைக்காக ராஜா பனேங்கே, ராஜாவாக மாறுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரஜாக்கி பலாயி கேலியே பலாயுமே, ஸோ மக்களுடைய நன்மைக்காக ரகுதே சம இருக்கிறப்போ பாயி ராம் இருக்கார்லே, அவர் ஸ்வஜனோன் கோபி பூல் ஜாயங்கே, ஸ்வஜனோன் அப்படின்னா உற்றார் உறவினர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு கூட பூல் ஜாயங்கே, மறந்துடுவார். பாயி ராம் லோகோபகார் மே வியஸ்து ரஹேங்கே, பாயி ராம் என்ன பண்ணார், லோகோபகார் அப்படின்னா இந்த பொது நலன்னு சொல்லுவாங்களா, அதுலேயே வியஸ்து ரஹேங்கே, அதில் தான் இதுவாக இருப்பார். ஓகே, அலர்ட்டாக இருப்பார். ஸோ பிரஜாவத்சல் அப்படின்னா மக்கள் நலன். ஜங்கல் மே ராத் கோ லக்ஷ்மணன் ஜாகே ஹுயே ஹேன், ஜங்கலில் ராம் வந்து ராத் டைமில் முடிச்சுட்டே இருந்தார். வே अपने दिल में सोचते हैं, அவர் மனசில் யோசிக்கிறாரு. பாயி ராம் ராஜ்பத் கோ, பாயி ராம் இருக்கார்ல, அவர் ராஜ பதவியை சுக்குபோகுக்கா சாதன் நஹி மானேங்கே, சந்தோஷத்துக்கோட மீடியமாக பார்க்க மாட்டார். வே பிரஜாய்க்கு பலாயி கேலி, மக்களோட நன்மைக்காகவே ராஜா பனாயங்கே, ராஜாவாக மாறுவார். பிரஜாய்க்கு பலாய்க்குமே, ஸோ மக்களுடைய நன்மையிலேயே ரகுதே சம இருக்கிறப்போ பாயி ராம் ஸ்வஜனன் கோபி பூல் ஜாயங்கே, ஸ்வஜனோன் அப்படின்னா உற்றார் விரவினர்களை கூட மறந்துடுவார்.
பாயிராம் லோகோபகார் மே வியஸ்த் ரஹேங்கே. லோகோபகார்னா மக்களுடைய நன்மையில் பொது நலன்லேயே ஆழ்ந்திருப்பார். ஜங்கல் மே மங்கள், காட்டில் மங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மணன் மன்மே சோச்தே யோசிக்கிறார். லக்ஷ்மணன் வந்து மனசில் யோசிக்கிறாரு. பாயிராம் ஜஹாं रहते हैं, பாயிராம் எங்கே வசிக்கிறாரோ वहाँ के लोगों की रक्षा करते हैं, அங்கே மக்களை டேக் கேர் பண்ணிப்பார். वहाँ के लोगों को रक्षा करते हैं, அங்கே மக்களை டேக் கேர் பண்ணிக்கிறார். अब இப்போ वे जंगल आए हैं, ஜங்கலுக்கு வந்திருக்காரு. तो then वे यहाँ के साक्षक हैं, இங்கே வந்து பாதுகாவலராக இருக்கார். சாக்ஷக்னா ரட்சகராக இருக்கார். इसलिए यहाँ के ऋषि मुनि आदि, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரிஷி முனி எல்லாரும் டர்கே பினா ரஹுத்தே ஹே, பயம் இல்லாமல் வசிக்கிறாங்க. உनको பூரி சுதந்திரதா ஹே, அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. இஸ் ஒன் கே குரு விஷாத், ஸோ இந்த வனத்தில் இருக்கக்கூடிய குரு முனியர்லாம் இருக்காங்களா அவங்க ஆதி ஜனோன்ஸே, ஸோ அவங்க எல்லாருமே பையா கோ பியார் ஹே, பையா மேலே லவ் இருக்குது. வே உன்கி பலாய்க்கே பாரமே சோச்தே ரஹுத்தே ஹே, அவங்களோட நல்லதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பார். லக்ஷ்மணன் மன்மே சோச்தா ஹே, லக்ஷ்மணன் மனசில் யோசிக்கிறாரு. பாயிராம் ஜஹாं रहते हैं, பாயிராம் எங்கே வசிக்கிறாரோ வஹாங்கி லோகோன்கோ ரக்ஷா கர்த்தே ஹே, அங்கே இருக்க மக்களை ரக்ஷா பண்ணுவார், டேக் கேர் பண்ணுவார். அப் இப்போது வே ஜங்கல் ஆயே ஹே, காட்டுக்கு வந்துட்டார். तो then वे यहाँ की साक्षक हैं, ஸோ இங்கே தான் அவர் ரட்சகராக இருக்கார். इसलिए यहाँ ऋषि मुनि आदि, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரிஷியும் முனி எல்லாரும் பினா டர்கே பினா ரஹுத்தே ஹே, பயம் இல்லாமல் வசிக்கிறாங்க. உனக்கு பூரி சுதந்திரதாக, அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. இஸ் ஒன் கே குரு விஷாத், இங்கே இருக்கக்கூடிய குரு எல்லாமே ஆதி ஜனோன்ஸே பையாக்கோ பியார் ஹே, எல்லா மக்களும் பையாவை லவ் பண்ணுறாங்க. வே உன்கி பலாய்க்கே பாரமே சோச்தே ரஹுத்தே, அவங்களோட நன்மையை பற்றியே யோசிச்சுட்ருக்காரு. கருணாமூர்த்தி, கருணையின் மறு உருவம். ஸ்ரீராம் ஜங்கல் கே பசு பக்ஷியோன்கோ தியான் ரக்கத்தே ஹே, ஸ்ரீராம் வந்து ஜங்கலில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை தியான் ரக்கத்தே ஹே, டேக் கேர் பண்ணிக்கிறாரு. உன்கி கருணா சப்கேலியே சமான் ஹே, அவருடைய கைண்ட்னஸ்ன்றது சப்கேலியே எல்லாருக்கும் சமான் ஹே, ஈக்குவல் தான். இஸ்லியே அதனால் ஜங்கல் மே ஸ்ரீராம் சாசன் மே, ஸோ ஸ்ரீராமுடைய ஆட்சியில் சப் எல்லோரும் சுகபூர்வக் ஜீதே ஹே, சந்தோஷமாக வசிக்கிறாங்க. உன்கே அச்சே குணங்கே காரன், ஸோ அவருடைய நல்ல குணங்களோட காரணத்தால் சின்ஹார் ஹிரன், சிங்கமும் மான்குட்டியும் ஏகி காட்பர், ஒரே நீர்நிலையில் பானி பீத்தே ஹே, தண்ணி குடிக்குது. ஸ்ரீராம் ஜங்கல் கே பசு பக்ஷியோன்கோ தியான் ரக்கத்தே ஹே, ஸோ ஜங்கலில் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை டேக் கேர் பண்ணிக்கிறாரு. உன்கி கருணா சப்கேலியே சமான் ஹே, அவருடைய கருணை எல்லாருக்கும் ஒன்று தான். इसलिए அதனால் ஜங்கல் மே ஸ்ரீராம் கே சாசன் மே, ஜங்கலில் ஸ்ரீராமுடைய ஆட்சியில் சப் சுக்பூர்வக் ஜீத்தே ஹே, எல்லோரும் சந்தோஷமாக வசிக்கிறாங்க. உன்கே அச்சே குணன் கே கர்ண், அவருடைய நல்ல குணங்களால் சின்ஹார் ஹிரன், சிங்கமும் மான்குட்டியும் ஏகி காட்பர் பாணி பேத்தே ஹே, ஒரே நீர்நிலையில் தண்ணி குடிக்குது. மரியாதா புருஷோத்தம், மரியாதைக்குரிய ஜென்டில்மேன். ஸ்ரீராம் சப்கா ஆதர் கர்த்தே ஹே, ஸ்ரீராமன் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. பஞ்சவடி மே ஜப் வே, பஞ்சவடியில் வே சூர்பனகாக்கோ தேக்தே ஹே, சூர்பனகாவை பார்க்குறாருல்ல அப்போ உஸ்ஸே உச்சித் விவகார் கர்த்தே ஹே, அவரை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறாரு. உச்சித் விவகாரம்னா ஜென்டிலாக ட்ரீட் பண்ணுறது. உஸ்ஸே அப்லா சமஜ்கர், அவருடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு உஸ்ஸே நஹி டான்ட்டே, அவளை திட்டலை. வே உஸ்ஸே சாந்தி சே பாத் கர்த்தே ஹே, அவ கூட சாந்தமாக பேசுகிறாரு. ஸோ ஸ்ரீராம் சப்கா ஆதார் கர்த்தே ஹே, எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. பஞ்சவடி மே ஜப் சூர்பனகாக்கோ தேக்தே ஹே, பஞ்சவடியில் எப்போ சூர்பனகாவை பார்க்குறாரோ தப்பப்போ உஸ்ஸே அவகிட்ட உச்சித் விவகார் கர்த்தே ஹே, ப்ராப்பராக நடந்துக்கிறாரு. உஸ்ஸே அப்லா சமஜ்க உஸ்ஸே நஹி டான்ட்டே, அவளோட வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திட்டலை. வே உஸ்ஸே சாந்தி சே பாத் கர்த்தே ஹே, அவகிட்ட சாந்தமாக பேசிட்டார். தர்ம பீரு, தர்மத்தை பற்றின பயம். शूर्पणखा श्रीराम को अपना पति बनाना चाहती है, தன்னுடைய ஹஸ்பண்டாக மாற்றிக்க நினச்சா. ஸ்ரீராம் இஸ் சந்தர்ப்பமே அட்டல் ரகத்தீங்க, ஸ்ரீராமன் இதில் உறுதியாக இருக்கார். அட்டல்னா உறுதியாக நினைக்கிறார். பத்னி விருத்திகே, அவருக்கு வந்து ஒய்ஃப் மேலே ரொம்ப லவ். வே சூர்பனகாக்கோ சம்ஜாத்தே ஹே, சூர்பனகாக்கோ அவர் புரிய வைக்கிறாரு. யத்யபி ஈவன் மே வன்மே ஹூ, நான் வனத்தில் இருந்தாலும் ஃபிர் பி இருந்தாலும் பத்னிக்கே சாத் ஹூ, ஒய்ஃப் கூட இருக்கேன். यद्यपि ईवन मैं वन में हूँ फिर भी पत्नी के साथ हूँ, நான் வனத்தில் இருந்தாலும் ஒய்ஃப் கூட இருக்கேன். मेरे भाई अकेला है, என் பிரதர் தான் தனியாக இருக்கான். इसलिए அதனால் वही तुम्हारी योग्य है, அவன் தான் உனக்கு பொருத்தமானவன்றார். शूर्पणखा श्रीराम से अपने पति बनाना चाहती है, தன்னோட ஹஸ்பண்டாக நினைக்கிறான். ஸ்ரீராம் இஸ் சந்தர்ப்பமே அட்டல் ரகத்தீங்க, ஸ்ரீராம் இதில் உறுதியாக இருக்காரு. என் பத்னி விருத்திகை, அவர் வந்து ஒய்ஃபுனா ஒருத்தி தான் அப்படின்னு நினைக்கிறாரு. வே சூர்பனகாக்கோ சம்ஜாத்தீங்க, புரிய வைக்கிறார் சூர்பனகாக்கு. ஈவன் மே வன் மே ஹூ ஃபிர் பி பத்னிக்கே சாத் ஹூ, நான் வனத்தில் இருந்தாலும் ஒய்ஃப் கூட இருக்கேன். மேரா பாய் அகேலா ஹே, என் பிரதர் தான் தனியாக இருக்கான். இஸ்லியே வஹி துமாரி யோகி ஹே, அவன் தான் உனக்கு பொருத்தமானவன் சொல்கிறார். லக்ஷ்மணன் பர் விஸ்வாஸ், லக்ஷ்மணன் மேலே நம்பிக்கை. ஸ்ரீராம் ஸ்வயன் சன்யமிக, ஸ்வயன் சன்யமினா செல்ஃப் கண்ட்ரோல் ஆனவன். அவர் ஜான்தே ஹே, தெரியும் அவருக்கு.
பாயி லக்ஷ்மணன் பி சன்யமி ஹே, பாயி லக்ஷ்மணனும் சன்யமி, அதான் செல்ஃப் கண்ட்ரோல்டுன்னு தெரியும். உன்கோ விஸ்வாசி, அவருடைய நம்பிக்கை என்னன்னா, பாயி கிசி பி சௌந்தர்ய பர், எந்த ஒரு சுந்தரி மேலே, எந்த ஒரு பெண் மேலேயும் மோஹித் நகி ஹோகா, மோகம் அடைய மாட்டான்னு தெரியும். इसलिए वे सूर्पनखा से कहते हैं, அதனால ஒரு சூர்பனகா கிட்ட சொல்றாரு, यदि सपोज तू मेरे भाई के मन में प्यार पैदा कर, நீ என்னுடைய பிரதருடைய மனசுல, சூர்பனகா கிட்ட சொல்றாரு, यदि நீ तुम मेरे भाई के मन में प्यार पैदा कर, நீ என் பிரதரோட மனசுல லவ்வை விளைவிச்சிட்டனா, तो मैं तुमको धन्य मानूंगा, நான் உன்னுடைய கட்டளைகளை கன்சிடர் பண்ணுறேன், நான் உன்னுடைய வேண்டுதலை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகே. ஸ்ரீராம் ஸ்வயன் சன்யமி, ஸ்ரீராம் வந்து செல்ஃப் கண்ட்ரோல்டு. அவர் जानते हैं, அவருக்கு தெரியும், பாய் லக்ஷ்மணனுக்கோ பி சன்யமி, அவரும் செல்ஃப் கண்ட்ரோல்டுன்னு தெரியும். உனக்கு விஸ்வாசியே பாய் கிசி பி சுந்தரி பர், அவருடைய நம்பிக்கை என்னென்னா, பிரதர் லக்ஷ்மணன் யாருடைய அழகு மேலேயும் மோஹித் நகி ஹோகா, மோகம் அடைய மாட்டான். इसलिए वे सूर्पनखा से कहते हैं, அதெல்லாம் சூர்பனகா கிட்ட சொல்கிறாரு, यदि सपोज तुम मेरे भाई का मन में प्यार पैदा कर, என்னோட பிரதருடைய மனசில் லவ்வை வெளிவச்சுட்டா, तो देन मैं तुमको धन्य मानूंगा, நான் உன்னுடைய கட்டளைகளை கன்சிடர் பண்ணுறேன்ட்டு. उपसंग முடிவுரை. इस तरह राम का चरित्र चित्रण इस काव्य में खूब हुआ है, நல்லா நரேட் பண்ணிருக்காங்க. மைத்ரி சரண் குப்து ஜி आधुनिक काल के तुलसीदास मालूम पड़ते हैं. आधुनिक काल அப்படின்னா லேட்டஸ்ட் ஜென்ரேஷனுடைய துளசிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கப்படுது. லேட்டஸ்ட் ஜென்ரேஷன், இந்த காலத்து ஜென்ரேஷனுடைய துளசிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ப்ரைஸ் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே.